ஹலோ கைஸ், என்னடா பேச்சே வரல, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது அப்படின்னு சொல்லி என்னென்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு வீடியோ வந்து நடுவில் வந்து பேசாமே இருந்துட்டேன். அதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த 2 வாரம் வந்து என்னென்னமோ நடந்து போச்சு. ஒன் டைம் ஆஃப் பீரியடில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதில் நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் எப்படி போச்சுங்கிறத தாண்டி ஒரு சிஎஸ்கே ஃபேனாக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணணும், எம்ஐக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆர்சிபியா எம்ஐயா, ஆர்சிபி பக்கமா எம்ஐ பக்கமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து என்னென்னமோ நடந்து போச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஒன்றும் நடக்குமா அப்படி நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். அந்த மாதிரி சில பல நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் நிறைய நடந்து போச்சு. அதை பற்றி அப்படியே சும்மா ஒரு மேலாப்பில் பேசிட்டு அப்படியே ஐபிஎல் பண்ண போயிடலாம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டு கூல் டவுன் ஆச்சு. இந்தியாவோட பீப்புள்ஸ் மேலே கை வச்சதுக்கு இந்தியா வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. ரைட்டு, டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கு எதுக்கு பாகிஸ்தான் வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்கிறது எனக்கு எதுவுமே புரியலை. எனிவே, போர் நடக்காமல் ஸ்கிப் ஆனதே ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா போருங்கிறது எதுக்குமே சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காது. டெரரிஸ்டிக் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த போர் அப்படின்னு வந்துச்சு மோஸ்ட்டாக பாதிக்கப்படுறது என்னமோ நம்மள மாதிரி ஒரு அப்பாவி மக்கள், 2 கண்ட்ரியில் இருக்க அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸ்கிப் ஆனது வந்து எனக்கு என்னமோ நல்லதுன்னு தான் படுது. அதே மாதிரி இந்த வாருக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடந்துச்சு. என்னது அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்க ப்ரோ பிளேயர்ஸான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து கேப் ஆஃப் 3 டேஸில் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓடியை விளையாடுவாங்க. அந்த டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரோஹித் சர்மா ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு ஆல்ரெடி ஒரு இலைமறை கனியாக இருந்துச்சு. அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் தோணி இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆவாருன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். ஆனால் அவரும் ரிட்டையர் ஆகிட்டாப்ல. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 4வது நாள் 5வது நாள் வந்து விராட் கோலி அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேஸாக வந்து ரிட்டையர் ஆக போறாருன்னு சொல்லி ஒரு அரசல் புரசலாக பேசிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல இந்தியன் ஃபேன்ஸில் நானும் ஒருத்தனா இருந்தேன். ரிட்டையர்மெண்ட் நியூஸ் தான் வந்து. சரி, ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து எப்படி இந்த இங்கிலாந்து டூர் போகிறாங்க, அதில் யார் கேப்டன் ஆக போகிறா, அந்த டீம் எப்படி இருக்க போகுது, அந்த இங்கிலாந்து டூரில் போய் அவங்க டெஸ்ட் சீரிஸ் எப்படி விளையாடுறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதுக்கு யார் கேப்டன் யார் வைஸ் கேப்டன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நடுவில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு. என்னது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்டால ஐபிஎல் அப்படியே பாதியிலே நிறுத்தப்பட்டு பாகிஸ்தான் இந்தியாவோட பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிட்டு முடிஞ்சு போனச்சு. ஐபிஎல் ரீஷெடியூல்லாம் பண்ணி மே 17ஆம் தேதி ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக இந்த ஐபிஎல் வந்து மறக்கக்கூடிய ஒரு ஐபிஎல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா 12 மேட்ச்சில் 9 லாஸ் 3 வின்னு. இதுக்கப்புறம் அவங்க இருக்க 2 மேட்ச் வந்து அட்லீஸ்ட் அந்த 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வெளியே போனால் கூட 2 டிஜிட் பாயிண்ட்ஸுக்கு வருவாங்க. அந்த ஒரு ஹோப்பில் தான் நம்ம பார்க்கணும். சரி, ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் அண்ட் சிஎஸ்கே டீமாக வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாலும் 2 முக்கியமான டீம் வந்து பிளே ஆஃப் கண்டென்ஷனில் தான் இருக்காங்க. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக எம்ஐயா ஆர்சிபியா, எம்ஐ பக்கம் நிற்கணுமா ஆர்சிபி பக்கம் நிற்கணும், எதுக்கு எம்ஐ பக்கம் நிற்கணும், எதுக்கு ஆர்சிபி பக்கம் நிற்கணும், ஆர்சிபி ஜெயிச்சா நல்லதா எம்ஐ ஜெயிச்சா நல்லதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஒரு பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கேங்கிறது வந்து வெளியே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டீம் இந்த ஐபிஎல். அப்படிங்கும் போது எம்ஐ அதுக்கு ஈக்குவலான ஒரு டீம் தான். அவங்களும் வந்து 5 கப் அடிச்சிருக்காங்க, சிஎஸ்கேவும் 5 கப் அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸுங்கிறது 2013ஆவது வருஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆர்ச் ரைவல்ஸாக, ஒரு கிரேட்டஸ்ட் ரைவல் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிற அளவுக்கு பில்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அந்த லெகசியை பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னும் அந்த லெகசி அப்படியே தான் இருக்குது. அப்படிங்கும்போது 2 பேருமே ஈக்குவலாக 5 ட்ராஃபிஸ் வச்சுட்டு இருக்கும்போது மும்பை மட்டும் ஒரு ட்ராஃபி இப்போ ஜெயிச்சிட்டான் அப்படின்னா சிஎஸ்கே விட்டு ஒரு ட்ராஃபி அஹெட் ஆகிடுவாங்க. சிஎஸ்கே கொண்டு சேஸ் பண்ணி பிடிக்கிறது ஒன்று ஒரு பெரிய மேட்ரு கிடையாது தான். 2020 வந்து மும்பை 5 கப் அடிச்சிட்டாங்க. அதை சேஸ் பண்ணி தான் சிஎஸ்கே 2023 ஈக்குவல் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த வருஷம் கப் அடித்தாலும் சிஎஸ்கே நெக்ஸ்ட் வருஷம் சேஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இந்த வருஷம் மும்பை கப் அடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கேவை பீட் பண்ணி 6th ட்ராஃபியை வந்து தன்னோட கேபினெட்டில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு சிஎஸ்கே ஃபேனாக மும்பை பக்கம் நிற்கிறதுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரி, ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனால் பழைய நினைவுகள் அதை வந்து அனுமதிக்க மாட்டேங்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து லாலிபாப் கொண்டு வராங்க, லாலிபாப் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி 3ஆம் தேதி நடந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் சிஎஸ்கே டீமை கலாய்க்கிற மாதிரி ஏதோ ஜெயில் ஜெர்சிலாம் போட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு அது ரொம்ப டாக்ஸிக்காக சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து அபியூஸ் பண்ணுறது, ஃபிசிக்கல் அபியூஸ் பண்ணுறது, வெர்பல் அபியூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஓவர் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ஆர்சிபி பக்கமும் நிற்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டி வந்து வரமாட்டேங்குது. ஆர்சிபியா எம்ஐயா அப்படின்னு பார்க்கும்போது 2 பக்கமே நிற்கிறதுக்கு மென்டாலிட்டியே வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்ஐ ஜெயிச்சா சிஎஸ்கே தாண்டி போயிடுவான். ஆர்சிபி ஜெயிச்சு கப் அடிக்காமல் இந்த பேச்சு பேசுகிறேன். கப்பு ஒரு கப்பு கையில் கிடச்சிருச்சு உலகம் அழிஞ்சிடும். இந்தியா பாகிஸ்தான் வார விட பெரிய வாராக வரும் அப்புறம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து சிஎஸ்கே ஃபேனாக எனக்குள்ளே இருக்குது. ஆனால் ஏன் மும்பைக்கு சப்போர்ட் பண்ணணும், ஏன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். மும்பைக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் டீமாக இருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்களோட பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் இருக்க பாதி பிளேயர்ஸ் வந்து மும்பை டீமில் தான் இருப்பாங்க.
அப்படிங்கும்போது பவர் ஹவுஸான ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக கப் அடிப்பாங்கிறதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மேட்ச் இருக்குது அப்படின்னா மும்பை விசஸ் டிசி இருக்குது, அப்புறம் மும்பை விஸ் பஞ்சாப் இருக்குது. ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது மும்பைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வே தான். ஆர்சிபியோட ஒரு மேட்ச் கம்மியாக விளையாடுறாங்க, ஆனால் 2 ஸ்ட்ராங் டீமுக்கு அகேன்ஸ்ட் தான் விளையாடணும். மும்பைக்கு இப்போ 14 பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 14 பாயிண்ட் போது அவங்க ஜெயிச்சா 18 பாயிண்ட் வந்தால் குவாலிஃபை ஆகிடுவாங்க. 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதில் ஒரு மேட்ச் கொடுத்தா கூட 16 பாயிண்ட்ல வந்து ரன் ரேட்டில் வந்து மாட்டிப்பாங்க. ஒருவேளை ரன் ரேட் நல்லா இருந்தாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனால் டாப் 2 போகிறது சிக்கல் தான் இருக்கும். ஆனால் மும்பை வந்து எலிமினேட் பண்ண முடியாது. அவங்க எந்த டீமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கப் அடிக்கிறதுக்கான கேப்பபிள் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கப் அடிக்கணும்னு நல்லாவே தெரியும். அதனால மும்பை வந்து நான் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஆர்சிபிக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும், ஆர்சிபி ஏன் கப் அடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, என்றைக்குமே இல்லாத ஒரு நல்ல வருஷமாக பார்த்து இந்த வருஷம் வந்து ஆர்சிபி வந்து 11 மேட்ச் ஆடி 16 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்போவே 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் என்னமோ தோத்துருக்காங்க. ஆர்சிபிக்கு இருக்க அடுத்த மேட்ச் யாரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் கேகேஆர், 2வது மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச், 3வது மேட்ச் ஆர்சிபி விசஸ் எல்எஸ்ஜி. 3 டீமுமே வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க ஒரு டீமுங்க தான். அப்படிங்கும்போது ஆர்சிபிக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வே இருக்குது. பிளே ஆஃப்ஸ்குள்ளே போகிறதுக்கான வே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது. 11 மேட்ச்சில் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் இன்னும் கையில் இருக்குது, 3 மேட்ச்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களால ஈஸியாக 20 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ண முடியும். அதனால் 18 பாயிண்ட் எடுத்தாலே குவாலிஃபை ஆயிடுவாங்க. 20 பாயிண்ட்டுங்கும்போது டாப் 2க்கு போகிறதுக்கு சான்ஸ். அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க டாப் 2 போயிடுவாங்க. கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக நம்ம வந்து யார் பக்கம் நிற்கணும்? 15 வருஷமாக பகையாளியாக இருந்து பங்காளியாக மாறி இருக்க மும்பையோடையா, இல்லைனா லாஸ்ட் 2 வருஷமாக ஒரு டாக்ஸிக்காலேயே ஒரு பகையை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க ஆர்சிபி போலையா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து 5 கப் அடிச்சிருக்காங்க. ஒரு கப்பு ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே பீட் போயிடுவாங்க. இல்லை சிஎஸ்கே சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படியே சேஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேன்ஸ் டாக்ஸிக்காக இருந்தாலும் அதில் இருக்க ஒரு மனுஷனுக்காக அவங்க கப் அடிக்கணும்னு நானும் பல வருஷம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். கண்டிப்பாக விராட் கோலி வந்து ஒரு ஐபிஎல் கப்புக்கு டிசர்வான ஒரு ஆள் தான். அவர் ஒரு 10 கப்புக்கு டிசர்வான ஆள். விராட் கோலிக்காக வந்து ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். மும்பை ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க கப் அடிக்கணும்னு அவங்க பண்ண தப்பு தான். அதனால வந்து மும்பை கப் அடிக்கணும், மும்பைக்கான ரீசன் இவ்வளோதான். எவன் கப் அடித்தா என்ன, நமக்கு கப்பு கிடையாது. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டீமாக எலிமினேட் ஆகி 10வது இடத்துல கிடக்கிறோம். டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு 2வது வாரத்துலேருந்து 10வது இடத்துல இருக்கும், இன்னும் 10வது இடத்துல தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கேக்கு அடுத்து இருக்க 2 மேட்ச், அந்த 2 மேட்ச் வின் பண்ணி ஒரு ப்ரைடோட ஒரு டோர்னமெண்ட்டை சைன் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஈஸால கப்பு நம்மது. எனக்கு இந்த வருஷம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் கப் அடிக்கணும் அப்படின்னு ஒரு பர்சனல் சாய்ஸில் நான் வந்து இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒரு சிஎஸ்கே ஃபேனுக்கு ஆர்சிபியா மும்பை இந்தியன்ஸா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில காரணம் இருந்தாலும் ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணக்கூடாததுக்கு பல காரணம் இருக்குது. மும்பை இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில காரணம் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடாததுக்கு பல காரணங்கள் இருக்குது. மும்பை பக்கமும் போல் ஆர்சிபி பக்கமும் போல் நான் பஞ்சாப் கிங்ஸோட போகிறேன். மற்ற சிஎஸ்கே ஃபேன்ஸ், மற்ற சிஎஸ்கேஎன்ஸ் நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்கிறத வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், குட் பை.